பேராண்டி எங்க போனான்னே தெரியலையே. அந்த காலத்துல நாங்க எங்க தாத்தா கூப்பிடும்போது நாங்க வேகமா போவோம். இந்த காலத்துல எந்த சின்ன பிள்ளைகளும் வரமாட்டேங்கிறாங்க. நீங்கெல்லாம் உங்க தாத்தா கிட்ட உட்கார்ந்து பேசுவீங்களா? உங்க தாத்தா கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, பாட்டி கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பேராண்டி எங்கன்னு பாத்தீங்களா? பேராண்டி, ஹலோ தாத்தா. பேராண்டி எங்கப்பா போனே? உன்னதான் தேடிட்டு வந்த தாத்தா. நீங்க எங்க போனீங்க? பேராண்டி, எனக்கு ரொம்ப தலை சுத்துதுப்பா. அந்த காலத்துல நாங்கெல்லாம் தலை சுத்தும் போது ஏதாவது மருந்து சாப்பிடுவோம், சரியாயிரும். இந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்குது. பேராண்டி, கூட்டிட்டு போறியா? தாத்தா, இப்ப ஹாஸ்பிட்டல் போறதா தாத்தா டேஞ்சரு. ஐயோ, என்னப்பா சொல்ற? ஹாஸ்பிட்டல் போனாதான்ப்பா தலை சுத்து சரியாகும். ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல தான் கொரோனா வைரஸ் இருக்கே. கவலைப்படாத தம்பி. அந்த காலத்துல இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க எல்லாம் புடிச்சு பொறிச்சு சாப்பிடுவோம். ஐயோ, அந்த காலத்து கொரோனா கொஞ்சம் நிறுத்து தாத்தா. இந்த காலத்துக்கு கொஞ்சம் வா. சரிப்பா சரிப்பா சரிப்பா, சொல்லுப்பா, நான் என்ன பண்ணணும்? தலை சுத்துது. ஹாஸ்பிட்டல்ல போவேணாம் தாத்தா. அப்புறம் எப்படிப்பா தலை சுத்து சரியாகும்? உங்க தலை சுத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். ட்ரெஸ்ஸா? நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்ப்பா. ஐயோ, ட்ரெஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ். அது என்னமாப்பா எனக்கு புரியல. அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ சொல்லி கொடுத்தான். அந்த காலத்துக்கு கொஞ்சம் நிறுத்துக்குதா, இந்த காலத்துக்கு கொஞ்சம் வாங்க. சரிப்பா, சொல்லுப்பா சொல்லுப்பா. எனக்கு அந்த Dress சரியாகிறதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? Dress இல்ல தாத்தா, ஸ்ட்ரெஸ். சரிப்பா சரிப்பா, நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுப்பா. நீங்க என் கூட சேர்ந்து ஆன்லைன்ல VBS நடக்குது. என்னது ஆன்லைன்லயா? ஆமா தாத்தா. தம்பி, அந்த காலத்துல நாங்க லைன்ல எல்லாம் நின்னோம். இப்ப எப்படிப்பா லைன்ல நிக்க முடியும்? நீ வேற ஆன் லைனுங்கற. ஐயோ, ஆன்லைன் தான் கம்ப்யூட்டர்லயே VBS பாக்குறது தாத்தா. கம்ப்யூட்டர்ல VBS-ஆ? ஆமா தாத்தா. தம்பி, அந்த காலத்துல நாங்க VBS போறோம் தம்பி. அந்த காலம் வேணாம். சரி சரி சரிப்பா இந்த காலம். சரிப்பா சரிப்பா. இப்ப இந்த காலத்துல கம்ப்யூட்டர்லயே VBS நடத்துறாங்களா? ஆமா தாத்தா, ஆமா. அதை நான் எப்படிப்பா பார்க்க முடியும்? நம்ம டெல்லியில இருக்கோம்ல. ஆமா. ஜார்ஜனா அப்புறம் அவங்க டீம் எல்லாரும் சென்னையிலேயே ஷூட் பண்ணுவாங்க. அட அப்படியா? அத கம்ப்யூட்டர்ல போடுவாங்க. அட அப்படியா? நம்ம அத இங்க இருந்து போன்லயே பார்க்கலாம் தாத்தா. சென்னையில எந்த இடத்துல இருந்துப்பா போடுவாங்க? ஒரு ரூம்ல இருந்து அவங்க ஷூட் பண்ணுவாங்க தாத்தா. ஒரு ரூம்ல இருக்கிறது இங்கெல்லாம் தெரியுமா? ஆமா தாத்தா. தம்பி, நான் சட்டையெல்லாம் ஒரு ரூம்ல இருந்து போட்டனே, அப்ப இங்க தெரிஞ்சிருக்குமா? ஐயோ, கேமரா முன்னாடி பண்ணாதான் தாத்தா தெரியும். அப்படியா? ஆமா. சரிப்பா, இப்ப அந்த VBS பார்க்க நான் என்னப்பா பண்ணணும்? நேத்திக்கே நான் உங்களை ரெட் ட்ரெஸ் போட சொன்னேன்ல, நீங்க ஏன் ரெட் ட்ரெஸ் போடல? ஐயோ, தெரியாம போயிடுச்சப்பா. இன்னைக்கு ரெட் டே தாத்தா, ரெட் ட்ரெஸ் போடணும். VBSல இன்னைக்கு ரெட் டேயா? ஆமா தாத்தா. ஐயோ தம்பி, என்கிட்ட ரெட் டேஸ் எல்லாம் இல்லையப்பா. என்னப்பா பண்ண? வெளிய போய் வாங்க முடியாது. பேசாம உன் சட்டையை கலத்தி கொடுத்துறியா எனக்கு? தாத்தாவுக்கு வயசான காலத்துல. அப்புறம் எனக்கு எப்படி ரெட் ட்ரெஸ் கிடைக்கும்? தம்பி, அந்த காலத்துல நாங்க சரி இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, எனக்கு ரெட் ட்ரெஸ் கொடுக்குறியாப்பா? ஏன் ரெட் ட்ரெஸ் குடுத்துட்டா அப்புறம் எனக்கு ரெட் ட்ரெஸ்? ஏதாவது யோசியே. என்கிட்ட இன்னொரு ரெட் ட்ரெஸ் இருக்கு. அப்படியா? அது நான் உங்களுக்கு தரேன். சரிப்பா சரிப்பா சரி, போட்டுட்டு வரீங்களா? சரிப்பா சரிப்பா சரிப்பா. போங்க போங்க, என் ரெட் ட்ரெஸ் என் ரூம்ல இருக்கு, அத நீங்க போட்டுட்டு வாங்க. சரி, நீ பேசிக்கிட்டு இருந்த. அந்த காலத்துல நாங்க இப்படிதான். போங்க தாத்தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த காலத்துல ஐயோ எனக்கும் அந்த காலம் ஒட்டிக்கிச்சு. நீங்களா கூட ரெட் ட்ரெஸ் போட்டீங்களா? இன்னைக்கு ரெட் டேல அது என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களை மாதிரியே பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கேன். ரெட் டேல நிறைய பாட்டு இருக்கு. தாத்தா வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க தாத்தா. இந்த சிகப்பு Dress நல்லா இருக்கா? சிகப்பு Dressல சக்கச்சவேல் சூப்பரா இருக்கீங்க தாத்தா. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கா? உடம்பெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுருக்கோம் பாத்தியா? ஐயோ சரி பேராண்டி சொல்லுங்க தாத்தா. சரி வா வீட்டுக்கு வா. எனக்கு உன் போன்ல VBS காட்டு, நம்ம பார்க்கலாம். வாங்க தாத்தா வாங்க தாத்தா. ஆமா இந்த பிள்ளைங்க கூட பார்க்கணுமா? ஆமா ஆமா நாங்க எல்லாம் ரெட் Dress போட்டுட்டோம். ரெட் Dress போட்டுருக்கீங்களா? ரெட் Dress இல்ல தாத்தா, ரெட் Dress. சரிப்பா போலாம் பாப்பா. வாங்க தாத்தா வாங்க. VBSக்கு போறோமே. VBSக்கு போறோமே. தம்பி அந்த காலத்துல தாத்தா. சரிப்பா போலாம். प्यारे बच्चों, आप सबों को जय मसीह की। आप सब कैसे हो? मैं विश्वास करता हूं आप सब अच्छे हैं, क्योंकि पिछले 2 दिनों से हम VBS क्लास को देख रहे हैं और उसमें बहुत आनंद उठाया। हेलो चिल्ड्रन, हाउ आर यू? आई होप that you all are well and fine, because in the last 2 days we enjoyed VBS class, Vacation Bible School. Hallelujah, God is good. और आज इस तीसरे दिन में आपका मैं स्वागत करता हूं। आज भी परमेश्वर हमें आशीष देंगे, नई कहानियों को सीखेंगे, नई गीतों को सीखेंगे, नई स्किट को भी हम लोग देखेंगे। Today also, on this 3rd day of VBS, God will bless us and we will learn new songs, action songs and skits and Bible memory verses. Okay children, तो आज हम बहुत नई बातों को सीखेंगे, new things we will learn। और एक बात मैं बताना चाहता हूं, ये जो VBS का प्रोग्राम है अपने मित्रों के साथ, दोस्तों के साथ, पड़ोसियों के साथ जरूर शेयर करिए। यीशु पापा कहते हैं दूसरों को भी आशीष हम देना चाहिए। माय डियर लिटिल चिल्ड्रन, आई वांट टू से प्लीज शेयर दिस ऑनलाइन VBS प्रोग्राम with your neighbors, friends and relatives so that they may also be blessed. Okay, so God bless you, and before we begin I want to pray for you। परमेश्वर आपको आशीष दे और मैं प्रार्थना करना चाहता हूं ताकि VBS का ये क्लास आज भी परमेश्वर हमें आशीष दे। आइए हम प्रार्थना करें। Shall we pray? हमारे अनुग्रहकारी जीवते दयालु परमेश्वर पिता, हम धन्यवाद देते हैं VBS क्लास के लिए। पिता, आज तीसरे दिन पर भी हम चाहते हैं हमारे बच्चों पर आप आशीष उंडेलें। Lord, even on this 3rd day of VBS, we pray your richest blessing upon our children. Today they will learn new songs, new skits and new songs and everything, oh God. Bless them and anoint them with your Holy Spirit। परमेश्वर आप उन्हें आशीष दें, पवित्र आत्मा के द्वारा अभिषेक करें ताकि नए गीतों को और गानों को और स्किट को वो लोग देख सकें, सीख सकें और आशीष हो सकें। हम धन्यवाद देते हैं प्रार्थना सुनने के लिए। We thank you God for listening our prayers. In Jesus wonderful name we pray। यीशु मसीह के मीठे नाम से मांगते हैं, आमीन। बच्चों, प्रभु आपको आशीष दे, आमीन। So this is the 3rd day. We are all in red, right? Myself and Vijay Anand, we are all in red. Are you all in red? Hope you are all wearing red dress. Okay, நீ யோசிக்கலாம், நாங்க red dress போடலனா இவங்களுக்கு தெரியவா போகுது அப்படி யோசிக்கலாம். But then when you wear this red dress, I tell you, the sequence will be really good. You will learn something really meaningful. That's why we say, right? Shall we go to the song? நேற்று பாட்டின பாட்டில் நிறைய அழகாக பாடிருக்கிறீங்க நீங்க. அந்த கிராஸ் சாங்லாம் ரொம்ப ரசிச்சீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ நான் இன்னொரு பாட்டு பாட போறேன். ஒன்ன பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அப்பா மாதிரி இருக்கீங்களா அம்மா மாதிரி இருக்கீங்களா? ஓ, தாத்தா மாதிரி இருக்கீங்களா?
பாட்டி மாதிரி இருக்கிறீங்களா? தெரியலப்பா. ஆமா, நான் கேட்டேன், நான் எங்க அப்பா மாதிரியா அல்லது எங்க அம்மா மாதிரியான்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நீ யார் மாதிரி தெரியுமா, நான் யார் மாதிரி தெரியுமா? Listen to this song, okay? விஜயனா, நீ அப்பா சாயலா இல்ல அம்மா சாயலா, தாத்தா சாயலா இல்ல பாட்டி சாயலா? நீ அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா, நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா? மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா? நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா, நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா? மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா? என் சாயல ஆக்சுவலி நான் இழந்துட்டேன் தெரியுமா உனக்கு? இயேசு ஆண்டவர் அதை எனக்கு மீட்டு கொடுத்தாங்க. He redeemed it and gave it to me. பாவத்தாலே எந்தன் சாயல் இழந்தே, இயேசு என்னை அன்பாய் கண்டார். சாபத்தாலே எந்தன் சாயல் இழந்தே, ரத்தத்தாலே மீட்டு தந்தார். நன்றியால் பாடுவேன், உண்மையை சொல்லுவேன். லலலா 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 லலலா. மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலாய், மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலாய்? நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா, நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா? மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தमद सायला। अरे तुम पापा जैसे है और तुम मम्मी जैसे है। हाँ अभी हम हिंदी में गाना है, ठीक है? हिंदी सॉन्ग चाहिए? अरे हिंदी गीत चाहिए? अभी हम हिंदी में गाने का, ठीक है? तू पापा जैसे है या मम्मी जैसे है, तू दादा जैसे है या दादी जैसे है, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ। बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे, बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे। पाप से मैंने मेरा जीवन खोया, यीशु मुझको प्यार से देखा। श्राप से मैंने मेरा स्वरूप खोया, लहू से मुझको छुड़ा लिया। धन्य गीत गाऊंगा, सच गीत बोलूंगा, ला 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 ला। बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे, बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे। या मम्मी जैसे है या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ। बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे, ओ बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे। तभी तो நீ யாரு மாதிரி இருக்கிற? அம்மா மாதிரி இருக்கிறியா, அப்பா மாதிரி இருக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க நாங்க எங்க டாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ரெண்டு பேருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற, தெரியுமா உனக்கு? சிலர் சொல்லுவாங்க நாங்க எங்க மம்மி மாதிரி அப்படிம்பாங்க, ஆனா ரெண்டு பேருக்கும் குணம் வேற. மம்மிக்கு ரெட் கலர் பிடிக்கும், ஆனா உனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், ரைட் தானே? ரெண்டு பேரும் வேற வேற தானே? I tell you something really interesting and very truth. Do you know what? You are not like your daddy or like your mother. You are like the Creator, who is Jesus Christ Himself. Na appa sayala, na namma sayala, na appa sayala, na namma sayala. Martinare Yesu ennai tamadu sayala, oh Martinare
என்னுடைய சாயலை நான் இழந்துட்டேன். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருந்தாங்க, அதை அவங்க இழந்துட்டாங்க. எல்லாம் போச்சு. சந்தோஷமான வாழ்க்கை போச்சு, நிம்மதியான வாழ்க்கை போச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்திருக்காங்க. He redeemed everything for you. எப்படி தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால, ரத்தம் என்ன கலர்? ரெட் கலர். இயேசு ஆண்டவர் எல்லாத்தையும் அவருக்கு மீட்டு கொடுத்திருக்காங்க. Jesus has redeemed everything and give it in your hands. Just acquire it. Just grab it from the hands of Jesus. You just grab the beautiful life from the hands of Jesus. He is waiting for you. He is waiting for you. He just wants you to come and take it from his hands. Will you be able to take it? பாவத்தாலே எந்தன் வாழ்வை இழந்தேன், இயேசு என்னை அன்பாய் கண்டார். சாபத்தாலே எந்தன் சாயல் இழந்தேன், ரத்தத்தாலே மீட்டு தந்தார். நன்றியால் பாடுவேன், உண்மையை சொல்லுவேன். லா 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 லா. மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலாய். ஓ மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலாய். நான் அப்பா சாயலா, நான் அம்மா சாயலா, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ. माचिनारे यीशु என்னை தமது சாயலாய். तो बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. तू पापा जैसे है या मम्मी जैसे है, तू दादा जैसे है या दादी जैसे है. मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. पाप से मैंने मेरा जीवन खोया, यीशु मुझको प्यार से देखा. श्राप से मैंने मेरा स्वरूप खोया, लहू से मुझको छुड़ा लिया. धन्य गीत गाऊंगा, सच गीत बोलूंगा. ला 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 ला. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. या मम्मी जैसे है या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. ओ बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. ஓகே, இப்ப நம்ம பாடி முடிச்சிட்டோம். இந்த பாட்டு சொல்ற உண்மையை மறக்காத. நீ ஆண்டவர் இயேசு மாதிரி இருக்கிற, அவருடைய சாயல அப்படியே உள்ள நீ வாங்கிக்க. தொலைஞ்சு போனதை ஆண்டவர் மீட்டு தர போறாங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? சரி, யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா பாருங்களேன். அவங்க செய்யறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. so that நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வந்த பிறகு எல்லாருமே சேர்ந்து பாடிக்கிட்டே செய்யலாம். shall we look at the action? yes. जैसे है या मम्मी जैसे है, तू दादा जैसे है या दादी जैसे है. मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ. बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे. पाप से मैंने
खोया, यीशु मुझको प्यार से देखा, श्राप से मैंने मेरा स्वरूप खोया, लहू से मुझको छुड़ा लिया। धन्य गीत गाऊंगी, सच ही बोलूंगी, लल्ला 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 लल्ला। बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे, बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे। मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, बदल दिया है यीशु मुझको अपने जैसा रे। ला 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 ला। ஹாய் தம்பி தங்கச்சி, third day theme time குள்ள வந்திருக்கோம். What is the theme today? When God created Adam, he created him wonderfully. ஆமா, ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க, தமது சாயலாக அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. வேதத்துல தேவனின் சாயலா ஆதாம படைச்சாரு. அப்போ தேவனுடைய சாயல் அவன்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, அந்த இடத்துல எப்பவுமே சந்தோஷம் இருந்தது. வியாதி இல்ல, வியாதி இல்லாத வாழ்க்கையெல்லாம் தான் அவன் ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா பாவம் அவனுக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். அதுக்கப்புறமா கண்ணீர் இருந்தது, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் மகனா உனக்கு சோறு, ஆமா சம்பளம் அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்புறம் மம்மி பேபி வரும்போது, டெலிவரி ஆகும்போது வலி, இதெல்லாம் கர்ஸ் ஹி காட். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனத திரும்பவும் உனக்கு மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்ப தெரியுமா? இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ இழந்த சாயலை திரும்பி தரேன்னு சொல்றாரு. ஆமா, சிலுவையின் மூலமா இயேசு உனக்கு திரும்பி தந்துட்டாருப்பா. எப்போ? அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இழந்ததெல்லாம் திரும்பி வந்துரும், போனதெல்லாம் கான் 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 எல்லாம் will come again உன்னோட வாழ்க்கையில வந்து ஒட்டிக்கும். உனக்கு நான் இத வித்தியாசமா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஜிம். ஜிம்க்கு ரொம்ப நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, எலக்ட்ரானிக் என்ஜினியர் ஆகணும்னு ஆசை. நல்லாதான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா 10th வரும்போது ரொம்ப சேட்டக்கார பையனா ஆயிட்டான். He became very 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 rude and careless, and he started wasting his time with his friends. கிளாஸ் கட் அடிச்சுட்டான். He never studied, படிக்கிறதே கிடையாது. எக்ஸாம் வந்தது, எழுதுனா ஃபெயில் ஆயிட்டான். அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான். ஆண்டவரை ஏத்துக்கிட்டான், படிக்க ஆரம்பிச்சான். இப்போ ஜிம் இஸ் an engineer, எலக்ட்ரானிக் என்ஜினியர். இப்படித்தான் நீ இழந்து போனதை திரும்பி உனக்கு தரேன்னு சொல்லி சொல்றார். ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொள், இழந்து போன சாயல் உனக்கு மீட்பின் சாயலா வந்து கிடைக்கும். What is the theme today? மீட்பின் சாயல், image of redemption. This is the உள்ளத்தில் சந்தோஷம் இயேசு தந்தாரே, அது எங்கெங்கு நன்றாக பாடி சொல்வோமே, இது ரட்சிப்பின் கொண்டாட்டம். லலலா 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 லலலா. first day theme is what? Image of God. Second day, image of sin. Third day, image of redemption. முதல் நாள் தேவனின் சாயல், இரண்டாவது நாள் பாவத்தின் சாயல், மூணாவது நாள் மீட்பின் சாயல். மீட்பின் சாயல் உனக்கு வேணுமா? அப்ப உடனே ஜீசஸ் கிட்ட சொல்லு, ஆண்டவரை ஏத்துக்கோ உன்னோட வாழ்க்கையில. ஆண்டவர் நீ இழந்தத ஆண்டவர் உனக்கு திரும்பி தருவார். Today I'm going to teach you new memory verse. Sorry, today's memory verse. Before that, I'm going to ask you a question. Not a big question or big answers. How many of you like to wear mini dresses a day?
mostly 2 to 3 dresses, even though that's a mini dress per day. We used to wear dresses, but in Bible, it's saying a different thing. We have to wear a man. Isn't it crazy? Okay, I'll read that verse. Colossians 3:10. Colossians 3:10. You have put on a new man who is renewed in knowledge, according to the image of God who created him. Again, I'll read it for you. You have put on a new man who is renewed in knowledge, according to the image of him who created him. Put on a new man? Oh, today is red day, huh? I forgot to wear the red dress. A few moments later. Today this is second dress for me. Okay, let's see. What is a new man? New man is a man who is godly, who is holy, and eligible to go to heaven. If there is a new man, there should be a old man. Not like the year difference or the age difference. Just old man who is sinner, devilic, and eligible to go to hell. When God created Adam, he was a new man. When he disobeyed God, he became a sinner, which is old man. Jesus Christ wants every old man to become a new man. Even we are old men. If you accept Jesus Christ as your personal savior, he will give you salvation, which is called new man. Very easy. You should wear him as a dress. Okay, I'll read it here. I will read it once again. This is King James version. Check whether your Bible is King James version, or it will be a different text someday. Colossians 3:10. You have put on a new man who is renewed in knowledge according to the image of him who created him. Image of God. Okay. It's a bit tiny verse. You can memorize it, I think so. Tell it to your mom and dad. Get gifts, don't forget about that. Okay, bye. See you later. So third day வந்துட்டோம். மூணாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு வச்சிருக்காங்க. The other day I told you, he always gives us food. He's a good shepherd, right? இன்னைக்கு Jesus நமக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? Food means what? Yeah, a Bible lesson. Today I'm going to tell you a beautiful parable. What is a parable? Parable is an illustration said by Jesus. Okay? Every illustration, every parable has a secret. Through every parable, Jesus taught us a beautiful lesson. Today also I'm going to tell you a beautiful parable. Before that, we all must close our eyes and pray. Shall we close our eyes and pray? எல்லாரும் கண்ண மூடிக்கங்க பார்க்கலாம். ஜெபிக்கலாம். ஜீசஸ் ரொம்ப நல்லவங்க, நம்ம கூட பேசுவாங்க. இன்னைக்கு சம்பவத்தின் மூலமா கர்த்தர் நம்ம கூட பேச போறாங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி சொல்றோம். எங்க கூட பேசுங்க. எந்த பிள்ளைங்கள்லாம் எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க கூட பேசுங்க. இது ஒரு ஆசீர்வாதமான நேரமா எல்லாருக்கும் இருக்கட்டும். எங்களை bless பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. Amen. Okay. How many of you know how to count 1 to 100? Do you know 1 to 100? Yeah, can you say after me? Come on, let's all say together. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, goes up to 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 95, 96, 97, wait, 98, 99, 100. Yeah, you all know that. Wonderful. We have a good shepherd. Very nice shepherd. அவருக்கு 100 ஆடு இருந்துச்சு. 100 ஆடுக்கும் அவர் பேர் வச்சிருந்தார். எல்லா ஆடையும் ஏய் ஓல் அப்படிலாம் சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். He is a gentle shepherd. சரியா? பாப்பாரு. ராஜு come out. ராஜா come out. Josh come out. Sam come out. அப்புறம் வேற யாரு? ஜூடா come out. ஓ கேர்ள்ஸ்லாம் இல்ல நினைக்கிறீங்களா? இருக்காங்க.
பாருங்க, ரெபேக்கா கம் அவுட், சாரா கம் அவுட், எலிசபெத் கம் அவுட், எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் அவரு. இவங்கெல்லாம் பேர் சொன்ன உடனே வேகமா ஓடி வந்துருவாங்க, அவர் பக்கத்துல வந்து நிற்குவாங்க, போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட அவருடைய பிள்ளைகளா தான் இருந்தாங்க எல்லா ஷீப்ஸும். இந்தியன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் இஸ்ரேலி ஷெப்பர்ட்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஷெப்பர்ட்ஸ் எல்லாம், இந்தியன் ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் ஷீப்ஸை முன்னால விட்டுட்டு பின்னால உட்காந்து அடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போவாங்க. இஸ்ரேலி ஷெப்பர்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. எல்லாருக்கும் பேர் இருக்கு, நான் சொன்னேன்ல. உனக்கு எந்த ஷீப்பா இருக்கணும்னு சொல்லி ஆசை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேலி ஷீப்பா? வெரி குட், நைஸ் 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 நைஸ். God is so nice. He loves you so much. He is a loving God. He is a gentle shepherd. He calls you by name. He never calls you, hey, oh, oh. உன்னை பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. தெரியுமா உனக்கு? Jesus knows your name. What is your name? My name is George. Jesus calls me by name. George, come. அப்படின்னு என்ன பார்த்து கூப்பிடுவார். அதுவும் சொல்லுவார், my child George. அப்படிதான் சொல்லுவார். My dear George. அப்படின்னு சொல்லுவார். உன்னெல்லாம் ஜீசஸ் அப்படி கூப்பிடணும்னு சொல்லி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. He is a loving shepherd. He calls you by name. ஆமா, அதை என்னைக்குமே மறக்காது. உன் பேரை சொல்லி சொல்லி பாரு. ஜீசஸ் உன்னை கூப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லி சொல்லி பாருங்க. இந்த ஷீப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து மேய்ப்பன் முன்னால போகும்போது அவங்க எல்லாம் பின்னால போவாங்க. இவர் ஜம்முன்னு முன்னால நடப்பாரு, அவங்க பின்னாலே நடப்பாங்க, ஜாலியா நடப்பாங்க. அதுல ஒரு ரொம்ப சுட்டி பையன் ஒருத்தர் இருக்கிறான், குட்டி பையன். அவன் எப்பவுமே மஸ்தி பண்ணுவான், எப்பவுமே தொந்தரவு பண்ணுவான். இவர் முன்னால போனா அவர் குடு இவர் மேலே ஏறி உட்காந்துக்குவான், திடீர்னு குதிச்சு ஓடிடுவான். அவர் சிரிப்பாரு, ஹே what little boy, you should not do masti, come this way. சொன்னா அவன் வேற வழியில ஓடுவான். Little boy, where are you going? Come, you should not go there, you have some danger there. No, listen to me voice, come little boy here. ஓடி வருவானா, இவர் மேலே ஏறிட்டு ஜம்ப் பண்ணி அந்த பக்கத்துல ஓடிடுவான். Very musty boy. You know what is his name? His name, no, I'm not going to tell you his name. You know, I will tell his name little later. This fellow is very naughty, always do masti. இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. இவர் கையில ஆக்சுவலி ஒரு பெரிய கோல் இருக்கும், இன்னொரு கையில ஒரு பெரிய தடி இருக்கும். கோல் தடி, கோல் தடி. கோல் எதுக்கு தெரியுமா? கோல் வந்து உயரமா இருக்கும். அதை வச்சு இவர் என்ன பண்ணுவாரு, மேல இருக்கிற மரத்துல கிளைகளை அப்படி கொக்கி போட்டு எடுத்து அந்த லீவ்ஸ் எல்லாம் பறிச்சு ஷீப்ஸ் கொடுப்பாரு. எல்லாம் ஜம் 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 நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தடி எதுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு அனிமல் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், வைல்டு அனிமல் நம்ம ஷீப்ஸ் எல்லாம் சாப்பிட வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த ஷெப்பர்ட் சும்மா இருக்க மாட்டார். அந்த தடியால ஒரே அடி மண்டையில போடுவார். அந்த வைல்டு அனிமல் அடி வாங்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுறது வரைக்கும் பாப்பார். சரியா? வந்து என் ஷீப்ஸ் மேல கண்ணு வச்ச வாய வச்ச மண்டைய உடைச்சிருவாங்க. அந்த ஷீப்ஸை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? My dear child, do you know one thing? Jesus is also taking care of you. Even during this time of Corona, He is with us. அவர் சொன்னாரு, உன்னை நான் விடவே மாட்டேன், கூடவே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் அந்த அளவுக்கு நம்மளை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப பாருங்க, இவர் கூட்டிட்டு போறாரா? Come, let's go. Let's go. Let's go. Let's go and have a food. Come on, let's go. Let's go. Let's go and have a water. போவார். நல்லா சூப்பரா அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்ல போய் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்களா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு கம் let me take you to a beautiful brook. அங்க கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு அழகான ப்ரூக்ல எல்லாரையும் தண்ணி குடிக்க வைப்பார். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தண்ணி. எல்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மரத்துக்கடியில வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு அப்படியே ஹாப் எடுப்பார். He is a beautiful singer. ஹாப் எடுத்து அப்படியே பாட ஆரம்பிச்சிருவார். Hallelujah, 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 hallelujah. இவர் பாடும்போது எல்லா ஷீப்ஸும் இவர் பக்கத்துல வந்துருவாங்க.
திடீர்னு வந்து இவருடைய சின்னெல்லாம் நக்குவாங்க. தலிகோ அவங்கெல்லாம் ரொம்ப இந்த ஷெப்பர்டை லவ் பண்ணாங்க. வெரி நைஸ் ஷீப்ஸ். இவரு சாப்பிடுவாரா, சாப்பிடும்போது இவரு வாயிலேயே வாய் வைப்பாங்க. இவர் எல்லாரையும் நேசிக்கிறதுனால யாரையும் அடிக்க மாட்டார், எல்லாம் தள்ளி தள்ளி விடுவார். நீங்க சாப்பிட்டீங்களா, இப்ப நான் சாப்பிட்றதுக்கு டைம் கொடுங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி எல்லாருக்கும் நல்லா அழகா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது திரும்பி பெண்குள்ள போனோம்ல, ஒவ்வொருத்தரும் போங்க. 1 2 3 4 5 6 10 20 30 40 50 60 70 80 90 95 98 99 100. ஓகே மை டியர் ஷீப்ஸ், எல்லாம் சேஃபா இருந்துக்கோங்க. யாராவது எனிமீஸ் வந்தாச்சுன்னா சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்து உங்களை பாதுகாத்துறேன். சரியா? குட் குட் குட். எல்லாம் சேஃபா இருந்துக்கோங்க சொல்லிட்டு பெண்ணை கூட்டிட்டு போயிடுவார். ரொம்ப தூரம் போக மாட்டார், பக்கத்துல தான் படுத்து கிடப்பாரு அவரு. இஸ் a gentle shepherd, you know, very good shepherd. திருப்பி அடுத்த நாள் காலையில வந்துருவார். மை டியர் பாய்ஸ் கேர்ள்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சத்தம் கொடுப்பாங்க. வெரி குட் வெரி குட். வாங்க வாங்க போலாம், வாங்க எல்லாம் வெளியே வாங்க. 1 2 3 4 again 50 80 95 96 97 98 99 100. ஓகே மை டியர் children, listen to me. எல்லாரும் நம்ம இப்ப சாப்பிட போறோம், சூப்பரா சாப்பிட போறோம். இன்னைக்கும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும். ஏதாவது எனிமி வந்தாச்சுன்னா ஒரு குரல் கொடுங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். சரியா? கம் லெட்ஸ் கோ. எல்லாம் போனாங்க. ஐயோ இந்த சுட்டி பையன் இருக்கிறானே ரொம்ப மஸ்தி பண்றான். He never obeys, always doing masti. Hare kutti boy, why are you doing this? You are a very little boy, you must listen to me. You will face some danger. Don't do that. Come listen. கேட்கவே மாட்டான். போ. அதனால இவரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் அந்த குட்டி பையனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். போனாரு, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தண்ணி குடிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நல்லா மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது பாட்டு பண்ணாரு. ஹல்லேலூயா. இவர் பாடும்போது எல்லாரும் கூட சேர்ந்து பாடினாங்க. கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. திருப்பி ஈவினிங் வந்த உடனே எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, வர்ற வழியில என்ன தெரியுமாச்சு, இந்த குட்டி பையனை பிடிக்கிறதுக்கு ஒரு கரடி ஒன்று வந்துச்சு, பேர் ஒன்று வந்துச்சு. பேர் பாக்குது, இந்த குட்டி ஆட்டை நம்ம பிடிச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அந்த பேர் பாக்குது, ஷெப்பர்ட் பாக்குறாரு. அப்படியே அப்படி தடியை கையில எடுத்துக்கிட்டார். என் குட்டி பையனை பிடிக்க வரியா நீ? நான் என்ன செய்யறேன்ப்பா? தடியை கையில வச்சுக்கிட்ட. பேர் விடுமா? இந்த ஷெப்பர்டை நம்ம கடிச்சாச்சுன்னா ஷெப்பர்ட் பயந்து ஓடிடுவான். அப்போ அவன் பயந்து ஓடினோடனே நம்ம அந்த குட்டி ஆட்டை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஷெப்பர்ட் கிட்ட அப்படியே வருது. ஷெப்பர்ட் பார்த்தார். நீ என்ன சாதாரணமா நினைச்சியா நீ? ஐ எம் a good shepherd. என்னுடைய ஷீப்ஸ் ஒண்ணு நீ தொட விட மாட்டேன். பாரு என்ன பண்றேன் பாரு. தொட்டியை தூக்கிக்கிட்டார். அந்த பேர் உடல பெருசா இருந்துச்சு. அப்படியே பாஞ்சு ஷெப்பர்ட் மேல வந்து விழுந்துச்சு. அவர் கையை கடிச்சிருச்சு. இந்த நேரம் பார்த்து அந்த குட்டி பையன் சுட்டி பையன் இருக்கான்ல, அவன் பேர் கூட உனக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன். என்ன, அவன் ஓடி போய் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டான், ஷெப்பர்ட் பின்னால. இந்த ஷெப்பர்ட் தடியால பேருடைய மண்டையில டமால்னு போட்டான். அந்த வலி தாங்க அவன் பேர் தலை அப்படியே சுத்திருச்சு. ஓடி போயிருச்சு, கிட்ட வரவே இல்லை, ரனவே. கொஞ்சம் வலிச்சிருச்சு, கடிச்சிருச்சு இல்ல, பேர் கடிச்சிருச்சு இல்ல. சுட்டி பையனை பார்த்தா, see the bear hurt me. If I am not here, it would have eaten you. தொந்தரவு பண்ணக்கூடாது. லிட்டில் பாய் எடுத்து அந்த லிட்டில் பாயை அப்படி கொஞ்சிக்கிட்டே திருப்பி வீட்டுக்கு போயிட்டார். எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்க. அவருக்கு ரொம்ப வலிச்சுது பேர் கடிச்சதுனால. எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க. 1 2 20 50 90 98 99 100 சேஃபா இருங்க. லிட்டில் பாய் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். பேர் வேற ரொம்ப கடிச்சிருச்சு. இன்னைக்கு மருந்தெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அவர் படுத்துக்கிட்டார். காலையில் அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டார், எழுந்திரிச்சார். ஓகே, ஆல் மை சில்ட்ரன் கம் அவுட், டுடே வி வில் கோ அவுட். கவுண்ட் பண்ணி பார்த்தார், 100 இருந்தாங்க. எல்லாம் வெளியே போங்க, சுத்துங்க, சாப்பிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வலிச்சதில்ல, கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கிட்டார். சாப்பிட்டீங்களா? வாங்க தண்ணி குடிக்க வாங்க. தண்ணி குடிச்சார்.
அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ ஹார்ப் இல்லாம அப்படியே பாடினாரு. ஹல்லேலூயா எல்லாம் வந்தாங்க, அவர் மேலே ஏறினாங்க, விளையாடினாங்க. சரி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வலிக்குது, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம், சரியா? எல்லாம் வீட்டுக்கு வாங்க, எல்லாம் கிளம்புனாங்க. ஆனா கூட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாம் போங்க உள்ள போங்க. இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள போறாங்க. 1 2 3 50 80 95 98 99. அரே where is 100? One is missing. யாருடா அது? Oh my god, that little boy, he is missing. எங்க போனா அவன்? ஏன் தொலைஞ்சு போனா? யாராவது பாத்தீங்களா? ஒருத்தருக்குமே தெரியல. எங்க போனா? காலையில வரும்போது கூட இருந்தா, நம்ம எப்படி நடந்து போனோம்? போகும்போது மஸ்தி பண்ணா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடலாம், சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை. காணாம. அமிதா சிவனுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? சொல்ற பேச்சு கேட்கலன்னா காணாம போயிடுவேன். ஆண்டவர் அப்பப்போ உனக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் சொல்றாருல்ல, அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத. When we don't do it, do you know what does it mean? It means we are doing sin. People always listen to Jesus. Children always listen to the elders. If not, we will be missing. தப்பு செய்யறவங்க காணாம போயிடுவாங்க. விசுவாசம் பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். We should not do sin. Jesus does not like sin at all. Do you know what is sin? Yeah, yesterday we had seen, no? The sin that we do it with our hands, with our mouth, with our mind, with our legs. We should be very careful that we should never sin. We always have to satisfy Jesus. We always have to do good to Jesus. பையன் காணோம், எங்க போய் தேட போறான்? யோசிச்சு பாக்குறாரு, எங்க போனா? ரோட்ல நடந்துட்டே இருக்கிறாரா? போன வழியில எல்லாம் நடந்து பாக்குறாரா? இங்க போயிருப்பானா, அங்க போயிருப்பானா, இந்த பக்கம் போயிருப்பானா? இருட்டிடுச்சு. அவரு கை வேற வலிச்சுது. குட்டி பையா, little boy, where are you? It was very dark. He could not manage the darkness. Even he could not manage. How the little boy would have managed? செத்து போயிருப்பானா? இல்ல அவன் இருப்பான், அவன் சேஃபா இருப்பான். பயங்கர பயமா இருக்கு அவருக்கு. Little boy, where are you? Can you hear me? Little boy, where are you? Can you hear me? Little boy, where are you? Can you hear me? திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. Hey, where are you? Where are you? அந்த சவுண்ட் எந்த பக்கம் வந்துச்சோ அந்த டைரக்ஷன்ல அவர் நடந்து போக ஆரம்பிச்சார். Little boy, where are you? Where are you? Yes, I'm coming. Don't worry, I'm coming. Nothing will happen to you. Wait. Keep giving me sound. நேரா போறார். அது ஒரு பெரிய பள்ளம், full of thorns, முள்ளு and sharp-edged stones. கால் வச்சாலே காலெல்லாம் கிழிச்சிடும். நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதா அல்லது அந்த குட்டி பையன் உயிரை காப்பாத்துறதா? ஒருவேளை அந்த குட்டி பையன் உயிரை காப்பாத்தும் போது ஏன் உயிர் போயிருச்சுன்னா, no, whatever happens, I have to save him, I have to rescue him, otherwise this fellow will cry, little boy, wait, I'm coming. அது கத்துறது இல்ல, என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறது போல இருக்கு. காலை கீழே வச்சாரா, காலை நல்லா கிழிச்சு விட்டுருச்சு. கல் வலி, ப்ளீடிங். இந்த சைடு பார்த்தா முள்ளு குத்திருச்சு, அகைன் வலி. சேஃபா திரும்பவும் அப்படியே கீழே இறங்கினார். ஒரு புஷ்ல நல்லா சிக்கி இருந்தான். அவன் அப்படியே தூக்கி அப்படியே தோல்ல வச்சுக்கிட்டார். தோல்ல வந்த உடனே குட்டி பையன் வந்து அந்த ஷெப்பர்டை நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஸ்லோலி he came up. மேல வந்துட்டு அந்த பையனை பார்த்தார். இருட்டில் அவன் ஃபேஸ் தெரியல. ஆனா அந்த லிட்டில் பாய் அவருடைய தலையை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு he was taking rest. தட்டி கொடுத்துட்டு slowly he started walking back home. Hey, my dear little children, shall I tell you? Shall I say his name? Okay, what is your name? Your name only, his name. You and I went away from God. We were stuck up in sin. The devil was actually, crushing us. He wanted us to go to hell with him. But Jesus came and rescued us. காப்பாத்திட்டார். கஷ்டப்பட்டு உள்ள இறங்கிய இந்த உலகத்துல
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக, உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. அவர் சந்தோஷமா பிதா கிட்ட இருந்திருக்கலாம், சந்தோஷமா அங்க வாழ்ந்திருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம். என் பிள்ளைய நான் காப்பாற்றணும். என் பிள்ளைங்க எல்லாம் பாவத்துல முள்ளுல சிக்கி இருக்கிறாங்க. பிசாசு அவங்கள பிடிச்சி நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். நான் விட மாட்டேன், என் பிள்ளைகளை நான் காப்பாத்துவேன். I will come and rescue my children. Yeah, Jesus was thinking like this. He came down. பூமியில அவர் நடக்கும் போதெல்லாம் அவங்க அடிச்சாங்க. முள்ளு கல் எல்லாம் அவர் காலில் குதிச்சு, கடைசியில் அவரை பிடிச்சி பாவின்னு சொல்லி அவரை சிலுவையில் அடிச்சாங்க. நேற்று நம்ம பார்த்தோம்ல, நீ கையினால செஞ்ச பாவத்துக்கு அவர் கையில ஆணி அடிச்சாங்க. நீ கால்னால செஞ்ச பாவத்துக்கு அவர் கால ஆணி அடிச்சாங்க. நீ மனசுனால செஞ்ச பாவத்துக்கு வான் தலையில முள்ள வச்சு அழுத்தணும், அவர் தலையில முள்ள வச்சு அழுத்தினாங்க. ஒருத்தன் ஈட்டியால குத்துனான், வாயில கெட்ட வார்த்தை பேசினால, அப்போ வாயில கசப்பா ஊத்தி இருக்கணும். ஏசாமி வாயில கசப்பான காடியை ஊத்துனாங்க. ஏசாமி சிலுவையில் அப்படியே தொங்குனாங்க. உடம்பெல்லாம் ரத்தம், பிளட், ரெட் கலர். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் டுடே we call this day as a red day. ஏசாமி சிலுவையில் தொங்குறாரு. யாரெல்லாம் இயேசுவை பிடிச்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த ரத்தத்தால கழுவப்படுறீங்களோ, அவங்கள ஆண்டவர் புதிய பிள்ளையா மாத்துறாரு, அவருக்கு சொந்த பிள்ளைகளா மாத்துறாரு. யாரெல்லாம் இந்த இயேசுவை ஏத்துக்கலையோ, they will go away with devil. Always be careful. Beware that you need to be the children of God. இயேசுவை பிடிச்சிக்க, இயேசுவை பிடிச்சிக்க. இந்த மேய்ப்பன் சந்தோஷமா நடந்து போனது போல ஆண்டவராகிய இயேசு உன்னை சந்தோஷமா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஒரு நாள். அவரை நீ பிடிச்சிக்கலன்னு வச்சுக்கேன், நீ அவருடைய வீட்டுக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன். வேணாம் வேணாம் வேணாம். இயேசுவை பிடிச்சிக்கிறியா? Will you be able to open your heart for Jesus? Will you give your life to Jesus so that He will secure you from any danger? Shall we pray? Those who really want to open your heart to Jesus, do it now. If not, devil will take you away. Open your heart to Jesus and become His own child so that you will be saved. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்றோம். எந்த குழந்தைங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் அவங்க பிள்ளைய மாற்றிக்கோங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவங்க இந்த உலகத்தில் வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவரே, நீங்க அவங்களை காப்பாற்றினீங்கன்றதை அவங்க புரிந்து கொள்ள செய்யுங்க. சிலுவையில் நீங்க ரத்தம் சிந்தினது அவங்களுக்கு தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. தேவரே, உங்க கையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் அந்த தப்பிச்சிடலான்றத அவங்க புரிந்து கொள்ள செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அவங்க இதயத்தை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்கையில நீங்க தங்கிருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Okay, how many of you have really opened your heart to Jesus? யாரெல்லாம் உள்ளத்தை இயேசுவுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தீங்க? Good. நீ ஓபன் பண்ணி கொடுத்திருந்தா இயேசுவும் உள்ளத்துல வந்துடுவார். உன்னை அவருடைய பிள்ளையா வாழ வைப்பார். உலகத்துல ஒன்னையும் சந்தோஷமா சாட்சியா வாழ வைப்பார். Okay, shall we go to the next program? Yes. Welcome back to the Psalms Time, children. இன்னைக்கு நம்ம 5th and 6th verse படிக்க இருக்கோம். எல்லார் கையிலும் பைபிள் இருக்குல்ல? பைபிள் இல்லைன்னா எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நம்ம 5th and 6th verse இன்னைக்கு படிக்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நேத்தும் முந்தானேத்தும் படிச்ச வசனத்தை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? சரி, let's go. Psalms 27. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Of whom shall I be afraid? When evildoers assail me to devour my flesh, my adversaries and foes, they shall stumble and fall. Though an army encamp against me, my heart shall not fear. Though war rise up against me, yet I will be confident. One thing I asked of the Lord, that will I seek after, to live in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire His temple. சரி, இப்போ ப்ரீவியஸ் வசனத்தை எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னைக்குள்ள வசனம் கத்துக்கலாங்களா? நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க, and then you come along with me, right? 5th verse. For He will hide me in His shelter in the days of trouble. He will conceal me under the cover of His tent. He will set me high on a rock.
Now my head is lifted up above my enemies all around me, and I will offer in his tent sacrifices with shouts of joy. I will sing and make melody to the Lord. சரி, நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன், நீங்க நல்லா கவனிங்க. நீங்களும் உங்க பைபிள்ல பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? So 5th verse. For he will hide me in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will set me high on a rock. Now my head is lifted up above my enemies all around me, and I will offer in his tent sacrifices with shouts of joy. I will sing and make melody to the Lord. சரி, இந்த 2 வசனம் நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லைங்களா? நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீங்க இன்னைக்கும் பிரைஸ் வாங்கிக்கோங்க. நம்ம நாளைக்கு அடுத்த 2 வசனம் பார்க்கலாம். பை பை. சரி, ஒரு கேள்வி. இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாருடைய ஷர்ட் கலர் பார்த்தீங்களா? என்ன கலர்? திஸ் இஸ் எஸ் RED, ரெட். ஸோ வெல்கம் டு திஸ் 3rd day, ரெட் டே. ரெட் என்ன குறிக்குது? வாட் டஸ் திஸ் ரெட் கலர் ரியலி மீன்? ரெட் மீன்ஸ் ரிடம்ஷன். ரெட் மீன்ஸ் ரிடம்ஷன். இது ஒரு பிளட்ல, நம்ம பிளட் என்ன கலர்ல இருக்கும்? இட் இஸ் ரெட் கலர். எஸ். ஸோ திஸ் ரெட் கலர் ரெப்ரசன்ட்ஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக ஜீசஸ் கிரைஸ்ட் அவரோட பிளட்டை கொடுக்கணும்? வை ஹி ஹாஸ் டு ஷெட் ஹிஸ் பிளட் ஆன் த கிராஸ்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? நம்ம கடவுள், அதாவது காட் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம்ல. தென் வை காட் ஹாஸ் டு டை ஃபார் அஸ்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? ஆடம் ஈவ் 2 பேரையும் God பியூரா படைச்சார். There was no sin. God பத்தி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், in him there is no sin. எப்படி God கிட்ட sin இல்லையோ அதே போல ஆடம் அண்ட் ஈவ் கிட்டயும் sin இல்ல, there was no sin. அப்படிதான் ஆண்டவர் அவங்களை படைச்சாங்க. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க பாவம் செஞ்சு எப்ப அந்த பாவத்தை செஞ்சாங்களோ அன்னைக்கே they lost the image of God. That is what we read in the Bible. God hates sin, but he loves the sinner. நம்மளெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிட்டார். He loves us so much, so he doesn't want us to go to the hell because of all the sin. So God came to this world like a child with blood, and he shed all his blood on the cross to redeem you. நீ என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், இயேசு கிறிஸ்து பாவமே செய்யலையா அப்படின்னு சொல்லி. நோ, இன் ஹிம் தேர் இஸ் நோ சின் அப்படின்னு நம்ம பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் குறித்து வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் விசாரிச்ச பிலாத்து அவரு சொன்னாரு, அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றம் கூட இல்லை அப்படின்னு டெஸ்டிஃபை. ஸோ தென் why Jesus Christ has to die? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? why he has to die? because என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் shed his blood on the cross of Calvary. எத்தனையோ தடவை இதை கேட்டிருக்கிறல்ல, and I have not realized the pain, the agony, the love, the sacrifice behind this wonderful sacrifice of Lord Jesus Christ. நீ சொன்ன சின்ன பொய்யிலிருந்து பெரிய பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, நீ செஞ்ச எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் பரவாயில்ல. Do you realize that you are a sinner? Do you realize that Jesus Christ shed his blood for my sin? I invite you to think about this wonderful sacrifice, this wonderful love of Lord Jesus Christ. Think about it, think about it, think about it, and give your life
இன்னைக்கு ஒருவேளை நீ முட்டி போடுவியா, நீ ஜெபம் பண்ணுவியா, God, thank you for giving this valuable blood on the cross of Calvary. I accept you as my personal savior. Wash away my sins with your blood. Will you say that today? Will you say that today? Give your life to this valuable sacrifice. May God bless you. May God bless you. ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு விபிஎஸ். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் தெரியுமா? மணி, காசு, பணம், ரூபா, ஐஎன்ஆர், இந்தியன் ரூபி, டாலர். கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஓகே, do you need money? Everybody needs money. Some children will not need money because your mummy, daddy are spending for you. Whatever you want, they are giving you. And they are spending money and they know how to do it. Some children will ask for money. And some children will say, I want more money, lot of money. Do you know how money comes? Some people do not know at all. Do you know how money comes? Anybody saying money will come from ATM? We have one small baby at home, one small girl. We asked her, why you are asking for money? Daddy does not have money. Daddy, you don't worry. If you go there, they will give money. I said, where? That is that ATM. Yeah, you take your card, go to ATM, you put it inside, and then the ATM machine will ask how much money you want. Then you have to put some numbers, whichever number you like, you put it, and it will ask how much money you want. If you type how much of money you want, automatically it will give you. You have to wait for only 1 minute. Then you have to take the money, then it will give you one paper. What should I do with the paper? You have to throw it in the dustbin, then you will get money. Oh my God, this is how money is coming? Yeah, this is how money is coming. Some of you are thinking like that, no? In ATM machine, do you know how money is coming? Yeah, it won't simply give money. I'll tell you how money comes in the ATM. First of all, you must know that your daddy and mummy or daddy, they are working very hard in an office. They are working somewhere, right? They are working very hard, right? And the salary they will get not in hand. The owners will put the salary in the bank, and your daddy's name or mummy's name they will mention, and this is the salary for them. They will give to the bank. That is easy. And bank, they will allot some money for your salary and then they will keep it. Only that much of money will come in the ATM. You won't get more money. How much salary you got? Only that much of money will come. And then you have to put your card and take it. If you ask for more money, it won't give you. And you know what happened? Your daddy, mummy knows how to take that money, even if it is very little, and how to use it for your food, for your dress, for your snacks, for your fees, for your entertainment, for all that you are asking for. They have to spend, and then they have to take care of their health, medical bill, going to doctor, and giving it to parents, and helping others, putting offering to God. Everything they have to manage. And some people save also, and some people cannot save. All these things they have to manage with money. So they know how to manage. You also should understand that. When you grow big, you also should learn how to earn money and then properly use it. You know how to use money? You cannot take money and then buy everything you like. Everything is very costly, and you won't get money to buy everything. So before asking or buying a thing, how much money you have? Can I buy these things with this money? What is the amount? If I am not able to buy, shall I go for something else? Or shall I buy something else? Or shall I buy later? Is it really necessary for me? Or I have anything alternate? Or should I save this money for something else? All these questions you have to ask. Then only carefully you have to spend money. And then you also need to know how to work and then earn money, and also how to save for the future. Future you may not get money. That time how you will help yourself? You have to save today. So some amount of money you have to save in the bank or in the post office or somewhere. And then do you know what you should do? Sometimes you have to give offering to God. Sometimes you have to help others. And if you are taking a loan, borrowing, you have to give back. All these things are there in money. We must see that we are not depending upon others or unnecessarily borrowing. We must be able to live within our resources. புரிஞ்சுதா?
நல்லா புரிஞ்சுதா? சரி, இன் ஃப்யூச்சர் இப்போ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சேலரி வாங்கி யூ ஆல்சோ ஷுட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் மனி. யூ மஸ்ட் ஆல்சோ நோ ஹவு டு ஏர்ன், ஹவு டு சேவ் அண்ட் ஹவு டு ஸ்பெண்ட் அண்ட் ஹவு டு கிவ் and how not to give. All these things you must learn. Then only you can live happily in this world. Otherwise, you will become pichakar, beggar. Ayya, give me money. Amma, give me money. Hey, government, they will say. So God also helps people who is very careful with money. And from now onwards, you must understand how money comes, how to use it, how to spend it. You must go and talk to your parents. Okay? How money is coming, how we have to spend, and how we have to use, all that you must be able to find out. And then God will bless you, because He says, I will help you even to earn money and spend. So you must depend upon God even for your needs also. You understand that? God bless you. Thank you for learning. We'll meet again. நானும் எத்தனை தடவை கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு 25 ரூபாய் இடிக்குது. அது இப்படி கூட்டி பார்த்தாலும் உதைக்குது. ஏன்பா என்ன பாருங்க. சார், நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்குறேன். உனக்கும் எனக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருக்குது. இடிக்குதுங்கிற, உதைக்குதுங்கிற திமிரா சார். ஏன் சார் நீ சார் வயிற்றுல கிளப்பிக்கிட்டு இருக்கிற? நானே இங்கே முதல்ல போட்டு வச்சுட்டு 25 ரூபா குறையுது, உதைக்குது, இடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ உன்னையே சார் நான் சொல்ல போகிறேன். உனக்கு எனக்கு என்ன சார் பிரச்சனை? இங்கே பாரு, இடித்தாலும் உதைச்சாலும் நான் நிற்பேன். 5 ரூபா கொடுத்து பேப்பர் வாங்கியிருக்கிறேன், படிப்பேன். நில்லு சார் வருஷமா செய்கிறது தானே, இன்னைக்கு என்ன புதுசாக செய்றியா? அத்தனை வருஷமா செஞ்சதெல்லாம் பத்தாதா? அண்ணாச்சி ஒரு தந்தி கொடுங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும், அருமையா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? அருமையா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. தந்தி கொடுங்கன்றான். தந்தி அங்கதானே போய் கொடுக்கணும், இங்க எதுக்கு வந்தான்? தம்பி காலையில நீங்க வந்துட்டீங்களா? இதே வேலையா தானே இருக்கீங்க. தந்திய கேட்டாப்லாப்பா. ஓ அப்படி தெளிவா சொல்லு. ஏற்கனவே ஒரு 140 ரூபா பாக்கி இருக்குது. இன்னைக்கு பேப்பரை கொடுங்க, அதை அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, அப்புறமா பாத்துக்கிறோம், செட்டில் பண்ணிக்கிறோம். கார்டு தான் சரியாக மாட்டேங்குது. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் செட்டில் பண்ண பாருங்க தம்பி. ஓகே அண்ணா, ஒரு கிரானிக்கல் ஒன்று கொடுங்கண்ணே. கிரானிக்கலா? ஆமாண்ணே. இருங்க 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 இருங்க. சில்லறை வச்சிருக்கீங்களா? 10 ரூபாயா தான் இருக்குது தம்பி. அண்ணா 10வது பரீட்சை எழுத போறேன்னு சொன்னீங்களே, நல்லா எழுதுனீங்களா? அண்ணா அது என் பொண்ணுண்ணே. உங்க பொண்ணா? ஆமா, என்ன மார்க் எடுத்தீங்க? அண்ணா திருப்பி திருப்பி சொல்றாது என் பொண்ணுண்ணே. எந்த பொண்ணா? சரி சரி. காலங்காத்தால ஏன் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரவன போறவன படுத்துற பாடு. அப்பா குடுப்பா, அப்படிப்பா சாமி. இந்த மனுஷன பக்கத்துல சார் என்ன சார் இது? ஏன் சார் உள்ள பதட்டம்? ஏன் சார் உள்ள வேகம்? பேப்பர் அங்க தான் வந்தேன். அப்படியே சார்? ஆமா, என்னல பேப்பர் இருக்கு சார்? தந்தி இருக்கு சார், கிரானிக்கல் இருக்கு சார், மக்கள் குரல் இருக்கு சார், தினகரன் இருக்கு சார். என்ன சார் வேணும்? என்ன பேப்பர் சார் வேணும்? சொல்லு சார். தினகரன்ல ஒண்ணு. தினகரன்ல ஒண்ணு. தினத்தந்தியில ஒண்ணு. தினத்தந்தியில ஒண்ணு. சரி சார். மாலை மலர்ல ஒண்ணு. மாலை மலர் சார். மாலை மலர் காலையில வந்து கேக்குறியா சார்? காலை மலர், காலை மலர் கொடுத்துருங்க. காலை மலர் கொடுத்துருவா சார். சாரி சார். அப்புறம் மத்தியான மலர் இருக்கா? எங்க சார்? என்ன சார் நீங்க கதை அடிக்கிறதுக்காக கேக்குறீங்களா இல்ல உண்மையா கேக்குறீங்களா? எது கேட்டாலும் சந்தோஷமா கொடுங்க தம்பி. அதை விட்டுப்புட்டு காலங்காத்தாலே மூஞ்ச தூக்கி வச்சு கொடுத்தா மனுஷன் வாங்க வேண்டாமா? சார் என் கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும். உனக்குன்னா சார் நீ வந்து பெரிய இடத்துல வேலை செஞ்சுருக்குன்னா அந்த கடையை வச்சுட்டு பா சார். காலையிலேருந்து 25 ரூபா போச்சு சார். எங்கே விட்டான்னு தெரியல சார். அப்புறம் கஷ்டப்படாமல் என்ன சார் பண்ணுறது? என்ன சார் கஷ்டம்? பேப்பர் பார்த்தீங்களா? இன்னைக்குள்ள பேப்பரில் காலையில் ஹெட்லைன் பார்த்தீங்களா? நீங்கள் இவ்வளோ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நான் எல்லாருக்கும் பேப்பர், எல்லா பேப்பர்ல என்ன ஹெட்லைனே அதுதான். பட்ஜெட்டை பற்றி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம் சார் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளோ இலவசமாக கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமாம், பட்ஜெட்டை பாருங்க நீங்கள். சார் அது படிக்க தெரிஞ்சா நான் ஏன் சார் இப்படி இருக்கேன்? ஏய்
விளக்கண மாதிரி படிச்சுட்டு இருக்க ஒரு வாரத்தையும் சொல்லி கொடுத்தியா நீ? என்ன சொல்லி கொடுக்கணும்? பட்ஜெட்டை பத்தி சொல்லி கொடு. டெய்லி பேசாம படிச்சு இந்த தெருமுனையில சும்மா நின்று பேப்பர் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. இல்லையா? இருக்கு இருக்கு. என்ன இதுக்கு அவங்களுக்கு அப்படியே 2 விளக்கு மரம், அப்புறம் சார் மணினா சார் அது சர்ச்சுக்கு தானே போக சொல்றீங்க? ஆமா சார், சர்ச்சுக்கு போற நேரம் இல்லையா சார்? தெரியும், சர்ச்சு அங்கே தான் இருக்கும், எனக்கு போக தெரியும். நீங்க ரொம்ப பேசாதீங்க, மூடுங்க. என்னமோ இவர் மட்டும் தான் பெருசா சர்ச்சுக்கு போற மாதிரி எங்களுக்கு போக தெரியும், தெரியுதா? பேசக்கூடாது. கானா பத்திரிகையில இருந்து வரேன் சார், பத்திரிகைக்காரன் சார். கானா பத்திரிக்கை இவங்கள பார்க்குறீங்களா? எங்களை பார்க்க அவங்கள தான் சார். என்னதான் கொஞ்சம் வாங்க சார். இந்த நேத்து மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். என்னது பட்ஜெட்டா? நல்லா இருந்துச்சு பட்ஜெட் சார். பட்ஜெட் சார். ஓ பட்ஜெட்டா? படிக்காதவங்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்டு நான் பாருங்க காலையில ஆபீஸ்ல பேட்டி எடுத்துட்டு வா, பாட்டி எடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க சார், பட்ஜெட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போட்டோ வேணுமா சார்? போட்டோ போடுவேன் சார், சொல்லுங்க சார். சார் அப்புறம் என் ஃபோன் நம்பர் போடுவீங்களா சார்? சார் அதெல்லாம் விடுங்க சார். உங்களை மாதிரி சிறுவர்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? யாரு சிறுவர்? உங்கள மாதிரி சார். சார் 3 பொம்பளை பிள்ளைங்க சார். அவர் பெரிய ஆபீஸ்ல மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார். அவரை போய் சின்ன பிள்ளைங்களா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்களா? ஆமா. சொல்லவே இல்ல, கேட்கவே இல்லையே நீங்க. சார் அடுத்த முறை வரும்போது மீசையெல்லாம் வரைஞ்சிட்டு வாங்க சார், அப்பதான் சார் தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். மீசை எங்களுக்கு எவ்வளவு வைக்கணும் வைக்க கூடாது எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சார், பட்ஜெட் எப்படி உங்களை பத்தி கருத்தை சொல்லுங்க சார். ஒரு குடும்பத்துக்கு பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட் கொடுத்தா நல்லா இருக்கும். பட்ஜெட்டா? ஆமா. எதுக்கு சார்? குடும்பம் தண்ணிக்கு வரதுக்கு சரி சார். அந்த குடும்பம் மங்காம இருக்கும்ல. உங்க கருத்தை சொல்றீங்க, அடுத்து சொல்லுங்க சார். அப்புறம் 2 புல்லட் கொடுத்தா நல்லா இருக்கும். அது எதுக்கு சார்? டிராவலுக்கு எங்கேயாச்சும் குடும்பமா போயிட்டு வருவாங்களா? 2 வேணுமா சார்? 2 இருந்தா நல்லா இருக்கும். இருக்கும். சரி சார், அடுத்து சார். அப்புறம் காலையில டிஃபனுக்கு வந்து கட்லெட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்குங்களா? குடும்பத்துக்கு தானே பட்ஜெட்டே போடுறது. சரி சார். இந்த வருமான வரி உச்ச வரம்பெல்லாம் இருக்குல்ல சார், அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? வருமான வரி உச்ச வரம்பு எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்குமா இல்ல இடது பக்கம் இருக்குமான்னு தெரியல. இந்த வரம்பு வேணாம் சார், விடுங்க சார், விட்டுருங்க சார். சரி சார், கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம். போட்டோ ஃபுல் சைஸ் எடுங்க சார். ஆமா சார். சார் நாளைக்கு பத்திரிக்கையில போட்டுடலாம் சார். சரிங்களா சார்? இல்ல பிடிங்க, நீங்க பிடிங்க சார். நில்லுங்க சார், நில்லுங்க சார். சரி வைக்கட்டுமா சார்? எடுங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், போட்டாச்சு சார். போட்டாச்சு. நானே கவலைப்படாதீங்க, மீசி நான் வரைஞ்சிடறேன் சார். சார் அப்படியே வரைய வேண்டாம் சார். நீங்க இப்ப எடுத்தீங்களே, எவ்வளவு நாள் தாண்டி போட போறீங்க? நான் நாளைக்கு போட்டுருவேன் சார். அப்ப நாளைக்கு அங்க முளைச்சிரும், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பத்திரிக்கை கொஞ்சம் படிக்க நீங்க. சார் நானா சார் படிக்கிறேன் சார், போய் எழுத்து கூட்டியாவது படிக்கிறேன் சார். அதுங்களா? நீங்க போயிட்டாங்க. நாளைக்கு பத்திரிக்கையில பத்திரிக்கை பேர் என்னது? கானா பத்திரிக்கை. கானா பத்திரிக்கை. ஏய் வீணா போனவன் கானா பத்திரிக்கையில மெம்பரா இருக்கான்டா. அப்புறம் சார் நேரமாச்சு சார், சர்ச்சுக்கு போலையா சார்? ஐயோ மணி 9:30 ஆயிட்டு. ஐயோ என் ஒய்ஃபு பிரியாணி கேட்டாங்க, நான் மட்டன் வாங்க போறேன். கறிக்கடை மூடிடுமே, நான் வர்றேன். சார் சார் நல்லா போங்க சார். அப்பா நல்ல வேலை, சூப்பராக வந்துட்டு. அதையும் பாடுங்க, நல்லா இருக்கும். பேப்பர் பாருப்பா, நீயாப்பா நல்ல தம்பி ஒரு பேப்பர் கொடுப்பா சார். என்ன சார் இவ்வளோ சோகமா ஒரு பேப்பர் இருக்கீங்க? கடையில் இருக்கிற மொத்த பேப்பரையும் வாங்குறாலே ஒரு பேப்பர் கேட்குறீங்க. அவர் ரிட்டர்ன் ஆகிட்டாரு சார். என்ன சார்? கொடுங்க சார், போதும் சார், ஒரு பேப்பர் போதும். ஏன் சார், என்ன சார் பிரச்சனை? என்ன பேப்பர் சார் வேணும்? தின தந்தியா, தின மலரா, தினகரனா, என்ன சார்? தின தந்தியே கொடுத்துருங்க. தந்தியா சார்? என்ன சார்? ஏன் சார் ரொம்ப சோகமா ஒரு மாதிரி இருக்கீங்களா சார்? ஆமா, அதுக்கு முன்னாடி இங்கே சர்ச்சை கிளம்பிட்டீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க சார். ஏன் சார்? அதுக்கு முன்னாடி உங்க கடை நல்லா போகணும்னா இந்த விளங்காத நிலையில விடாதீங்க. தம்பி நான் யார் தெரியுமா? இந்த கடைக்கு ஒரு 10-15 வருஷமா நான் கஸ்டமரா இருக்கிறேன். என்னுடைய ஒத்தாசை எல்லாமே இவர் பெரிய ஆள் ஆகல. இவர் குண்டானதுக்கு நான் தான் காரணம். இவர் வந்து இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கிறது நான் தான் காரணம். என் பணம் பணம் பணம். சார் ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிக்கை வாங்குவார் சார், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே படிப்பார் சார். என்ன மாதிரி இவரால நான் பெருசா போர் அடிச்சதுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு எனர்ஜி ஏத்துன்னு படிப்போம். பாரு சார், அது என்ன பண்றது சார்? என்ன பண்றது? புதுசா இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி? டெவலப்மெண்ட். என்ன டெவலப்மெண்ட்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும்.
தெரியும். இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு தெரியுமா? இங்கிலீஷ்ல நிறைய லெட்டர் இருக்குது, அதெல்லாம் உனக்கு ஏன்பா? நீ போப்பா. சார் ஏன் சார் ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்களா சார்? இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். வீட்டில் ஒரு என்ன சொல்ல, என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஒரு சமாதானம் இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரியல. அடுத்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன எப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே அந்த சார். போங்க சார். உங்களால நான் இவ்வளவு சந்தோஷமா மாறி இருக்கேன், என்ன சார் நீங்க எப்படி சோகமா பேசிட்டு இருக்கிறீங்க? என்னால மாறினீங்களா? ஆமா சார். ஒரு நாள் வந்தீங்களா, எல்லா பேப்பரும் வாங்கினீங்களா? ஆமா. என்னைக்காவது இந்த பேப்பரை படிச்சிருக்கியான்னு கேட்டீங்களா? ஆமா. பேப்பர் ஒரு நாள் எடுத்து படிச்சா சார். அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா இங்க ஒரு மீட்டிங் நடக்குது, கிறிஸ்தவ மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க சார். சரி சரி, அப்படி என்னதான் அங்க பண்ண போறாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா சார். ஆனா உண்மையா சார், நீங்க சொன்னா போனோம் சார். சார் என்ன சந்தோஷம் தெரியுமா சார்? எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு போனேன் சார். இயேசு புது வாழ்வு தராருன்னு சொன்னாங்க சார். உண்மையா நான் அவர் தருவாருன்னு நம்பினேன் சார். சந்தோஷமாகறேன் சார். ஆமா சார், டெய்லி பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் சார். அவ்வளோ சந்தோஷம் சார். ஆமா சார், நீ அக்கல்லே பைபிள சொல்லி வச்சுக்கிறியா சார்? பக்கிள் பண்ணி வச்சுக்கிறியா? என்னைக்காவது அதை ஓப்பன் பண்ணிக்கிறியா சார்? என்னது? அக்கல்ல பக்கிள் பண்ணி வச்சுக்கிறியா சார் பைபிளை பத்தி? எனக்கு நீ பேசுற, நீ நான் யார் தெரியுமா? என்ன சார் யார் தெரியுமா? சர்ச்சில் நான் டீக்கனர். அது அவ்வளவு சோகமாக்குறீங்களா? சாதாரண ஆள் கிடையாது. எங்க அப்பா டீக்கனாரு, எங்க தாத்தா டீக்கனார், தாத்தாவுக்கு தாத்தா டீக்கனார். அது சரி. அப்ப யாருமே பைபிள் படிச்சது இல்லையா? டேய், இப்படி காசால கொஸ்டின் கேட்க கூடாது, பொல்லாத கோவம் வரும். பைபிள்ல மொத்தம் எத்தனை புக் இருக்கு தெரியுமாடா? நீங்க சொல்லுங்களேன். 77 புக் இருக்கு. சார் என்ன சார் நீ என்னைக்காவது திறந்து பாத்துக்கிறியா சார்? 76 இல்ல சார். யார் சார் நீ சார்? நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு எது 66ன்ற மாதிரி தகவல் தெரிஞ்சிச்சு சார். நீ 76 86 சொல்லிட்டு இருக்கீங்க. சிலபஸ் மாத்திருப்பாங்களா இருக்கும், அதை கம்மி பண்ணிருப்பாங்க. ஓகே ரைட், இருக்கட்டும். சார் பைபிள்ல சிலபஸ் மாத்திருப்பாங்கன்னு சொன்ன ஒரே ஆளு நீனாதான் சார் இருக்கும். இங்க பாருங்க, பார்த்து படிக்க பழகு சார். மூடி வச்சிருந்தா பார்த்தா சார், அது படிச்சாதான் சார் வாழ்க்கை புதுசா மாறும். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சார் எனக்கு மாறி இருக்கிறதுனால தான். சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போயிருக்கேன் தெரியுமா? விபிஎஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். பைபிளை பத்தி இரண்டு பேசுறீங்களா? சார் நீங்க விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், சர்ச்சுக்கு போயிருக்கலாம். பைபிளை திறந்து அதுல என்ன இருக்குன்னு படிச்சாதான் சார் வாழ்க்கை புதுசா மாறும். அப்படித்தானே? ஓவரா பேசாதீங்க. இந்த பாருங்க, எனக்கு நீங்க பைபிளை பத்தி பேசக்கூடாது. வேற யார்கிட்ட பேசுவாங்களா? பேர் தெரியுமா? பைபிள் பேர் பெஸ்லி சாமுவேல். சாமுவேல், பெரிய சாமுவேல், பொல்லாத சாமுவேல். சார் நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார். தயவு செய்து பைபிளை திறந்து படிச்சு பாரு சார். படிச்சாதான் சார். எனக்கு தெரியும், ரொம்ப ஓவரா பேசாதீங்க. சார் நேரமா சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். அண்ணே ஏப்பா? ஆமா, இப்படி வாங்கின ஒரு சந்தேகண்ணே. ஏப்பா? ஏதோ பைபிளை திறந்து படிச்சா புது வாழ்வு வரும்னாலாம் சொன்னீங்களே அண்ணே. நான் இவ்வளோ நாளா இந்த பேப்பரை மட்டும் தானே படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? அட என்னப்பா இப்படி பேசிட்ட? உனக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன்? இதை படிச்சுக்கிட்டே இருக்கிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இத்தனை வருஷமா படிக்கிறிய, ஏதாச்சும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துச்சு? இல்லண்ணே, வாப்பா போய் பைபிள் உட்காந்து படிப்போம். அதுல எவ்வளவு புது வாழ்வுக்குரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பைபிளை படிச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுசாகிற மாதிரி சந்தோஷம்ப்பா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே? ஐயோ, உங்களுக்குலாம் மறந்து போச்சா? நேத்து கூட அண்ணாச்சி சொல்லி கொடுத்தாங்களே. எஸ், அண்ணன் இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன்னு பாருங்க. சூப்பர், எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு ரெட் டே. ரெட்னா ஜீசஸ் உடைய பிளட். இன்னைக்கெல்லாம் உலகத்துல நிறைய பேர் சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி அலைகிறாங்க. நிறைய பேருக்கு செல்போன் தான் சந்தோஷமே. எப்ப பார்த்தாலும் செல்லோடைய சாப்பிடுறது, செல்லோடைய தூங்குறது, செல்லோடைய நடக்கிறது, செல்போன் கூடயே இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இப்படிதான் அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருந்தார். 50வது மாடியில உட்காந்து பால்கனியில பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் வந்துச்சு. ரமேஷ் சார், உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் பதவி ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த மாடியில இருந்து மடாரம் கீழே விழுந்தாரு. 40வது மாடி வரும்போதுதான் அவருக்கு தோணுச்சு, நமக்கு தான் பையனே இல்லையே அப்படின்னு. அப்படியே கீழே வந்துட்டு இருக்காரு. 20வது மாடி வரும்பொழுதுதான் தோணுச்சு, நமக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லையே அப்படின்னு. 10வது மாடி வரும்போது தான் தோணுச்சு, நம்ம பேர் ரமேஷ் இல்லையே, நம்ம பேர் சுரேஷ் ஆச்சுன்னு நினைக்கிறவங்கள கீழே வந்து சொத்து விழுந்துட்டாரு. இப்படிதான் பாரு, செல்போன் சந்தோஷத்தை கொடுக்கும் நினைக்கிறேல, நிறைய நேரம் உன்னையவே அது மாத்தி நீ யாரு நீ என்ன செய்யற உன்னைய மயக்கிற அளவுக்கு பிசாசு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் அந்த செல்போன். இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டியில என்ன ஹெல்ப் பண்றதுக்கா நம்ம கூட குட்டி தம்பி ஆரோன் வந்திருக்காரு. வாங்க 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 குட்டி தம்பி ஆரோன். அவர் வரும்போது கையில ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, இது என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? தம்பி உங்களுக்கு தெரியுதா இதுக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்னது?
ஓகே, இதுக்குள்ள ஒரு பால் இருக்குது. இந்த பாலுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? இந்த பாலுக்கு ஒரு பேர் வைப்போமா ஆரோன்? ஓகே, இந்த பாலோட பேரு ஜாய். என்ன பேரு? எங்க? டாயா? டாயா? நாய் இல்ல, ஜாய். திருப்பி சொல்லுங்க. இந்த பாலோட பேர் என்ன? ஜாய். ஜாய்னா தமிழ்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு உனக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது? அண்ணே, எனக்கு கிரிக்கெட் விளையாண்டா சந்தோஷம், எனக்கு டிவி பார்த்தா சந்தோஷம், எனக்கு செல்போன் எடுத்தா சந்தோஷம், எனக்கு பேஸ்புக் பார்த்தா சந்தோஷம் சொல்லி இந்த உலகத்துல அழிந்து போகிற சந்தோஷத்தின் பின்னாடி நீ தேடி 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 அது பின்னாடியே போய் 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 ஏசப்பா உனக்காக வச்சிருக்கிற மெய்யான சந்தோஷத்தை என்ன பண்ணிட்ட? இழந்து போயிட்ட. புரிஞ்சுதா? அப்ப ஏசப்பா நமக்கு உண்மையான சந்தோஷத்தை வச்சிருந்தாங்க. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்துக்கு பின்னாடி எல்லாம் போய் என்ன பண்ணிட்டோம்? சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டோம். ஏசப்பா இத பார்த்தாங்க, ஐயோ என் பிள்ளைங்க இன்னைக்கு என்னோட வழியை ஃபாலோ பண்ணாம இந்த பாவத்துல போய் அமுங்கி அந்த பாவத்துக்குள்ள விழுந்து தங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் இழந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உன்னை சும்மா விட்டுருவாருன்னு நினைச்சியா? ஏசப்பாவை பத்தி பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்குது. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏசப்பா எதுக்கு தெரியுமா வந்தாங்க? இப்படி நம்ம பாவத்தினால பாதிக்கப்பட்டு இழந்து போன சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் ஏசப்பா வந்தாங்க. ஆரோன், நீங்களும் உங்க பாவத்தெல்லாம் வந்துட்டு ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா? நீங்களும் ஏசப்பா பிள்ளையா வாழ்வீங்களா? அப்படி நீங்க ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்தீங்கன்னா, ஏசப்பாவுக்குள்ள உங்களை நீங்க காத்து கொண்டீங்கன்னா, ஏசப்பா கிட்ட உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நான் அவர் பிள்ளையா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா, ஏசப்பா என்ன தெரியுமா செய்வாங்க? இழந்து போன உங்க சந்தோஷத்தை, இழந்து போன உங்க சமாதானத்தை திருப்பி தருவதற்காகவே, அதை மீட்டெடுக்கிறதுக்காகவே ஏசப்பா சிலுவையில ரத்த சிந்தி தன்னுடைய ரத்தத்தினால உன்னுடைய பாவத்தை கழுவி உன்னை மீட்டெடுத்து அவர் பிள்ளையாய் மாற்றுவார். இந்த நாள்ல ரெட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இனி நீ ரெட்டை எங்க பார்த்தாலும் ஏசப்பா உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதும் ஞாபகத்துல வருமா? உனக்கு வருமா ஆரோன்? இனிமேல் ரெட் கலர் பார்த்தா என்ன நினைப்ப? யாரோட பிளட்? ஏசப்பாவுடைய பிளட் அப்படின்னு சொல்லி குட்டீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பெரியவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏசப்பா எனக்காக ரத்த சிந்தினாலதான் அந்த அருமையான மீட்பை, ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வீங்கன்ற விசுவாசத்தோட இன்னைக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா, பை பை, see you. சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். சாயல் தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். இயேசுவை போல வாழ்ந்து தேவ சாயலை காட்டுவேன். மிருகமாய் வாழ மாட்டேன், வெறும் பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல வாழ்ந்து தேவ சாயலை காட்டுவேன். வல்லமை, ஞானம், பரிசுத்தம், கருணை, தியாகம், வீரம், ஆத்துமபாரம், எதிலும் வெற்றி, இவையெல்லாம் உள்ள புதையல் தானே. சாயல் தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ
खूबसूरत है, स्वादिष्ट है, मजेदार है, पर अनुचित है। खूबसूरत है, स्वादिष्ट है, मजेदार है, पर अनुचित है। उसे नहीं छूना भाई, उसे नहीं छूना बना। जैसे है या मम्मी जैसे है, तू दादा जैसे है या दादी जैसे है। मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ। बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे, बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे। मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे। पाप से मैंने मेरा जीवन खोया, ईशु मुझको प्यार से देखा। श्राप से मैंने मेरा स्वरूप खोया, लहू से मुझको छुड़ा लिया। धन्य गीत गाऊंगी, सच ही बोलूंगी, लल्ला 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 लल्ला। बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे, बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे। मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ, मैं मम्मी जैसे हूँ या डैडी जैसे हूँ। बदल दिया है ईशु मुझको अपने जैसा रे। ला 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 ला। லைஃப் இன்சிடென்ட் பத்தி பார்க்க வந்திருக்கோம். மிஷனரி பயோகிராஃபிஸும் இந்த செஷன்ல இருக்கும். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? ஜீசஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். God please help us அப்படின்னு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா he will help us. He is a speaking God. He will speak to us. Close your eyes all of you. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை பெரியது. எங்ககிட்ட நீங்க இந்த உண்மை நிகழ்ச்சியின் மூலமா பேசுங்க, கேட்டு தீர்மானிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். டேய், எங்கடா போறீங்க? நானும் வரேன்டா. டேய் டேய், இருடா இருடா இருடா, நான் நல்ல ட்ரெஸ் போட்டு வரேன்டா. டேய், அப்படியே குரூப்பா என்ன விட்டுட்டு போறீங்க? இருங்க இருங்க, நானும் வரேன். அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். துர கிறிஸ்துவன் இல்ல. டேய், நாங்க ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம்டா, உனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு பிடிக்காதுடா, நீ இங்கே ஏறு, ரூம்ல ஏறு, ஹாஸ்டல் ரூம்ல ஏறு, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னானுங்க. சொன்னா டே டே வெயிட் பண்றா, எனக்கு இந்த ரூம்ல இருந்து போர் அடிக்குதுடா, ஹாஸ்டல்ல பார்த்து போர் அடிக்குதுடா, இருடா நானும் வரேன்டா. துரை சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டான்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடக்க ஆரம்பிச்சான். எங்கடா போறீங்க? ஏய் இப்பதானே சொன்னேன் நாங்க மீட்டிங்க்கு போறோம்னு. உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல பாரு, நீ திரும்பி திரும்பி கேள்வி கேட்ட, நான் திரும்பி போயிரு. அது ஒரு கிறிஸ்தவ மீட்டிங். அது நிறைய கூட்டமா வந்திருந்தாங்க. இவங்கள மாதிரியே வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தாரு. பேசுறவரு ரொம்ப தெளிவா வேதத்துல இருக்கிற ஆழமான சத்தியங்களை சொல்லிட்டு இருந்தாரு. நீதியை குறித்து சொன்னாரு, பாவத்தை குறித்து சொன்னாரு, பாவத்துல இருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு சொல்லி உணர்த்தி சொல்லிட்டு இருந்தாரு. தர கேட்டுட்டே இருந்தா, என்னது இது, பாவத்துல இருந்து வெளியே வர்றதுன்னா என்னது, அது எப்படி பாவத்துல இருந்து வர முடியும், பாவம்னா என்னது யோசிக்கிட்டே இருந்தா. அண்ட் மீட்டிங் முடிஞ்சுதா, மீட்டிங் முடிஞ்சோன்னா நிறைய வாலிப தம்பி தங்கச்சிங்களாம் அந்த ஸ்டேஜ்ல ஏறினாங்க. ஸ்டேஜ்ல ஏறி சொன்னாங்க, என்னோட வாழ்க்கை மாறுச்சு, நான் இவ்வளவு நாள் ரொம்ப கெட்டவனா இருந்தேன், இந்த கெட்ட பழக்கம், இந்த குறிப்பிட்ட கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்தது, ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல வந்ததுனால அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்கப்பா. துரைக்கு என்னடா இவனுங்களாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்றானுங்களா? I think somebody has made them to repeat. அது எப்படி, how it is possible? Unseen God can change people? Confusion. துரைக்கு சரி விடுப்பா, நம்ம இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவ மீட்டிங் வந்தோமா, உட்காந்தோமா, சாப்பாடு நல்லா போடுறாங்க, சாப்பிட்டோமா, நம்ம மீட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிடலாம், வேற இதே இல்லை அப்படின்னு நினைச்சான். வந்துட்டான். மீட்டிங் பிடிச்சிருந்தது அவனுக்கு. ஆனா கணமுன்னா தூக்கம் வரல. அது எப்படி கண்ணுக்கு தெரியாத தேவன் சொல்றாங்க, எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்த முடியும்? மாத்த முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? எனக்கு கோடான கோடி தேவர்கள் இருக்காங்க, என்னோட வாழ்க்கையில மாறவே இல்லையே. திரும்பி அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் செஞ்ச பாவம்லாம் ஞாபகம் வருது. இல்ல 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 இல்ல, இதுக்கு நம்ம ஒத்து வரக்கூடாதுப்பா, அப்படியே விட்டுரு அப்படின்னு இருக்க கடை முடி தூங்கிட்டான். அடுத்த நாள் போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனாங்க. 4 நாள் மீட்டிங். அது செகண்ட் டே. துரை பார்த்தா, டே டே இருடா இருடா, நான் இன்னைக்கு வரேன்டா உங்களோட, நல்லாதான்டா இருக்கு, வாடா நானும் வரேன்டா. ட்ரெஸ் மாத்தினா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போயிட்டான். இன்னைக்கும் அந்த ஊழியக்காரரு வேதத்தை குறித்து நிறைய பேசினாரு. தேவன் உங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இப்படி நான் சொன்னாருப்பா. துரைக்கு புரியல இன்னும் கொஞ்சம், அது எப்படி மாறிடுமா வாழ்க்கை? மீட்டிங் முடிஞ்சது. அந்த ஊழியக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட போனான். சார், நீங்க என்னமோ சொல்றீங்களா, அதெல்லாம் நடக்குமா? அது எப்படி சார் சாத்தியம்? இஸ் இட் பாசிபிள் to person to become a changed personality? I don't think the person will be changed, sir. ஊழியக்காரர் பொறுமையா சொன்னாரு, தம்பி நீங்க 2வது நாள் வந்திருக்கீங்களா, தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாரு, உங்களுக்கு புரியும் எப்படி ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா அவனை தட்டி கொடுத்து அனுப்பிட்டார். அன்னைக்கும் சாட்சி சொன்னாங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்தாங்க, நிறைய பாய்ஸ் வந்து சொன்னாங்க, என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு டேஸ்டியா இருந்தது, சாப்பிட்டா, ஏன்னா ஹாஸ்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருந்தது. இப்போ டேஸ்டி ஃபுட், டெலிஷியஸ். ஸோ ஹி ஹேட் இஸ் வண்டர்ஃபுல் டின்னர் அண்ட் they came back to the room. கண்ணை மூடி தூங்குறான். துரை தூக்கம் வரல இன்னைக்கு. தொடர்ந்து அதே சிந்தனை, ஆண்டவரால எப்படி மாற்ற முடியும்? இயேசு இவரால மாற்ற முடியுமா வாழ்க்கை? போராட்டம் வந்துகிட்டே இருந்தது. அவங்களுடைய தேவர்கள்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்தது. விட்டுட்டான். கண்ண முடி தூங்க போறேன், எனக்கு வேணாம், இந்த இயேசுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கண்ண முடி தூங்கிட்டான். 3rd டே மீட்டிங் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ், he went. 3rd டேவும் போடான். 4th டே ஆல்சோ he went. 4வது நாள் அவனோட வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட் சேஞ்ச். இயேசு அவனுடைய உள்ளத்துல தெளிவா பேசினத அவனால புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உனக்காக தான்
உன் பாவத்துக்காக தான் நான் சிலுவையில தண்டனையை ஏத்துக்கிட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு நான் தேவ சாயலை கொடுக்குறேன், மீட்பின் சாயலை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ நேத்து மாதிரியே தான் போராட்டம். ஆனா இன்னைக்கு தெளிவா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அவன் செஞ்ச பாவம்லாம் ஞாபகம் வந்தது. என்னெல்லாம் பாவம் பண்ணா? டீச்சரை ஏமாத்துனது ஞாபகம் வந்தது, ஸ்கூல்ல இருந்து கட்டடிச்சுட்டு ஓடி போனது ஞாபகம் வந்தது, பக்கத்து வீட்டு தோட்டத்துல அவங்களுக்கு தெரியாம மாங்காய் அடிச்சு சாப்பிட்டது ஞாபகம் வந்தது. ஆமா, நிறைய அம்மாவை ஏமாத்துனது ஞாபகம் வந்தது. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர 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 கண்ணுக்கு முன்னாடி திரையில வர வர இயேசு உண்மையான தேவன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. தம்பி தங்கச்சி அவன் என்ன தெரியுமா பண்ணா? கண்ணை மூடினா கண்ணுல இருந்து கண்ணீர் பாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். வாயில இருந்து வார்த்தை வந்ததோ இல்லையோ, ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு துரைக்கு. ஆமா, கண்ணு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருந்தாரு. அவன் பொய் சொல்லிட்டு ஏமாத்தினது, டீச்சரை ஏமாத்தினது, அவங்க அம்மா கிட்ட ஏமாத்திட்டு போனது, கிளாஸ கட்டடிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தது, எல்லாம் எல்லாம் கிராமத்துல இருக்கும்போது பக்கத்து தோட்டத்துல மாந்தோட்டத்துல போயிட்டு மாங்காய் பறிச்சு சாப்பிட்டது அவங்களுக்கு தெரியாம, ஓனருக்கு தெரியாம இவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அவன் டிக்கெட் எடுக்காம போனதெல்லாம் கூட ஞாபகம் வந்துச்சு. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் ஆனா, இயேசுவே என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். தூங்கிட்டான். காலையில அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன் நானு, அவங்களாம் கூட நேம் கிறிஸ்டியன்ஸா தான் இருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா துரையோட மாற்றப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அவங்களே மாறிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். துரை காலையில எழுந்தோடனே ஜெபம் பண்ணுவான், தவறாம பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் தான் அவங்க அங்க இருந்தாங்க. ஹாஸ்டல் லைஃப் முடிஞ்சிருச்சு, சம்மர் ஹாலிடேஸ், ஊருக்கு போயிட்டாங்க எல்லாருமே. துரை ஊருக்கு வந்த உடனே நினைச்சா, ஐயோ கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மாதிரியே சந்தோஷமாயிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், என்னுடைய முகம்லாம் கூட மாறிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஐயோ இந்த சொந்தக்காரன் இந்த சித்தி ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த ஃப்ரெண்டு இயேசுவை ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஓடி 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 சொல்றதுக்கு ஆரம்பிச்சான் துரை. அது மட்டும் இல்ல, ஊருக்கு போன உடனே பேங்க்குக்கு போனான். பேங்க்குக்கு போயிட்டு 2 டிடி எடுத்தான். என்ன டிடி? யார் யாருக்கு அப்படின்னா, ஒண்ணு ரயில்வே துறை அதிகாரிக்கு, இன்னொன்னு பேருந்து துறை அதிகாரிக்கு. ஏன்னா அவன் எவ்வளவு நாள் பஸ்ல டிக்கெட் எடுக்காம போயிட்டு இருந்தானோ அவ்வளத்தையும் மைண்டுக்குள்ள கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு காசை டிடியா எடுத்திருந்தான். இன்னொன்னு ரயில்வே அதிகாரிக்கு டிடி எடுத்தது மாத்திரம் இல்ல, அதோட கூட ஒரு கவரிங் லெட்டரும் எழுதி இருந்தான். டியர் சார், all these years I never took any ticket at all. I just traveled without. What is without? Without taking ticket is called without actually. நான் இவ்வளோ நாள் நான் டிக்கெட்டே எடுக்காம டிராவல் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தாரு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதனால நான் திருப்பி தரணும்னு நினைக்கிறேன், அப்படி இந்த தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதி இருந்தான்ப்பா 2 பேருக்கும். அந்த அதிகாரி அதை பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சுது. இவனை பாராட்டி கடிதமும் எழுதி இருந்தாரு. அது மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, அந்த மாங்காய் மரத்துல தோட்டத்துல போய் மாங்காய் அடிச்சு திருடி சாப்பிட்டானே, அதுக்கு ஈக்குவலா இப்ப மாங்காவை திருப்பி தர முடியாது, அதுக்கு ஈக்குவலான காசை அந்த ஓனர் கிட்ட போயிட்டு, ஐயா நான் உங்களுக்கு தெரியாம மாங்காய் பறிச்சு சாப்பிட்டேன், அதுக்கு பதில நான் இந்த காசை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னது. துரையோட வாழ்க்கை மாற்றப்பட்டதை பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. பாருங்களேன், அவன் பாவத்துல இழந்து போயிருந்தான், இப்போ திரும்பவும் தேவனுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயலா வந்துருச்சு? மீட்பின் சாயலா அவன் பெற்றுக்கொண்டான். ஒருத்தரோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கை தரமே எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். துரையோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. மீட்பின் சாயல அவர் பெற்றுக்கொண்டாரு.
கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கணுங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தாரா? கிராம மக்களுக்கு துரையை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. ஏய், இந்த மாதிரி வேலையில எங்ககிட்ட வச்சுக்காது, கிளம்பு கிராமத்தை விட்டு அப்படின்னு சொல்லி கிராமத்துல இருந்து விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ துரை அந்த கிராமத்துல இல்ல, ஆனா அழகான ஒரு ஊழியத்துல இயேசுவுக்காக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். உயர்வான வாழ்க்கைய ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்காரு துரைக்கு. தம்பி தங்கச்சி, if a changed life, when Jesus comes into your heart, you will have a changed life. Actually, people can see you a changed personality. Hey, இவ்வளவு நாள் இப்படி இருந்தா, இவ்வளவு நாள் பொய், எப்ப பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவோம். ஆனா இப்ப பொய் சொல்றது இல்லையே. Why? Because Jesus is in you. You're reflecting God's image. You're reflecting redemption image. Yes. அப்போ மீட்பின் சாயல் வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறி போகும். ஒருவேளை நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் ஆண்டி, ஆனா இப்படிலாம் நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை ஆண்டி, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படி கேட்டா, எஸ், இவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்பியா, ஜீசஸ் என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க ஜீசஸ், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கேட்பியா? கண்களை முடிக்கோ. தம்பி தங்கச்சி, உனக்காக தான் இயேசுவானவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்துக்காக தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ரெட் டே கொண்டாடிட்டு இருக்கோம், மீட்பின் சாயல். Jesus bore your sin on the cross. Children, it's just because of you. It's just for you. Can you ask God to help you, to forgive your sins, to have a changed life? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்க பிள்ளைங்கள் எல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். பாவத்துக்கு நோ சொல்ல உதவி செய்யுங்க. பாவத்தை எல்லாம் உங்ககிட்ட அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. துரை மாதிரி கர்த்தாவே அதுக்கு திரும்பி தர உதவி செய்யுங்க அப்பா. யார்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்திருக்குமோ சாரி அப்படின்னு திரும்பி சொல்லட்டும் ஆண்டவரே. ஒருவேளை அவங்களுக்கு சொந்தமில்லாத பொருள் அவங்க கையில வச்சிருப்பாங்கன்னா அதை திருப்பி கொடுக்கட்டும் ராஜா. கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தொடர்ந்து பேசும் தைரியத்தை தாங்க ஆண்டவரே. வெக்கம் இல்ல, தைரியத்தை தாங்க, அது திருப்பி தர்றதுக்கு, சாரி கேட்கறதுக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். We have come to an end of this day. Hope you all have enjoyed. You enjoyed? Okay. Are you all wearing red dresses? Huh? Okay. Whenever you look at red, always remember Jesus Christ. Red is a color of love. Love of Jesus Christ. Red is a color of sacrifice. Sacrifice of Jesus Christ. And red is a color of salvation. Salvation of Jesus Christ. Okay. And then today you have learned wearing new man. Putting on new dress. Yeah, which is called salvation. If you really accept Jesus Christ as your personal savior, which means you have got a new man. If not, you are remaining old man. Old man is sinful man, going to hell. The man of hell. Old man, sinful man. A man who goes to hell. New man is a saved man. A person of heaven. Okay, fine. An important announcement. Tomorrow, keeping your online worship services and your data pack in mind, we give a holiday for VBS. Okay? So don't search VBS in your YouTubes. But then, don't think that you're free. You have homework. What homework? Take videos, man. Say memory verse, sing songs, action songs, and then say your Psalms 27, make a video, send it to us. We have given 3 numbers, right? In every VBS programs, we are giving you 3 numbers. One is your pastor's, bishop's phone number, and another is your Bishop Amma's number, and third one is my number. You give your reports, or give your testimonies, or give your feedbacks to all these 3 numbers. And then make videos and send it to us. All these 3 numbers. Fine? So this is the homework for tomorrow. Tomorrow, we have holiday, we have no VBS, but then we have homework. Okay, shall we all pray? Close your eyes. This is a beautiful day and you have learnt a beautiful lesson. Always remember you are a child of God and you are wearing a new man. If not, my dear child, this is the time for you to give your heart to Jesus. See, this is a caution. Devil is so powerful. He will tell you all these rubbish things
and He will not allow you to accept Jesus Christ. Okay? If you don't accept Jesus Christ, and definitely you will go to hell. Can you open your heart for Jesus? And also share this joy, the joy of salvation, to other friends. And this time you must thank God for coming and taking care of your life. Shall we pray? Loving Jesus, thank you for this beautiful evening. Thank you for this VBS. Thank you for teaching them a beautiful lesson. We all need to be your children. Today the children learned about salvation. Today the children learned about wearing new man, putting a new man. Father, let them be a new children forever. Let them be the children of heaven. Father, as they open their hearts, thank you that you have gone into their hearts. You have taken care of their lives. Bless them, Lord. Lord, when they open their heart, Lord, you go and take care of them and keep them safe till their lifetime. Bless us, Lord, and keep us ready for the next program. Keep us ready for tomorrow's worship service. Bless every child, their families. You continue to talk to them, Lord, as they look at you. In Jesus' precious name we pray. Amen. Bye-bye. See you on Monday.